அதாவது மூலிகை அவைகளை பயன்படுத்தி நமது ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரியான உணவை எப்படி எடுத்துக்கொள்வது என்று இப்போ இன்னைக்கு அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது பொதுவாக வாழ்நாள் முழுவதுமே இந்த மாதிரியான அந்த மூலிகை உணவுகளை உணவாக எடுத்துக்கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது அதை தேடி எடுக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த உணவு என்பதற்கும் அந்த இயற்கை சார்ந்த உணவு என்பதற்கும் மூலிகை உணவு என்பதற்கும் இதுல என்ன வேறுபாடுகள், இதில் என்ன வித்தியாசம் இருக்கும்? எல்லாமே பார்ப்பதற்கு ஒன்றாகத்தானே தெரிகிறது. இப்ப சாதாரணமா வீட்டுல ஒரு கஞ்சி வைக்கிறோம். இப்ப இவங்க அந்த பாரம்பரிய அரிசியில் கஞ்சி வைக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே பார்ப்பதற்கு கஞ்சியாகத்தான் தெரிகிறது. இப்போ உருவம் என்று பார்த்தால் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இதில் தன்மைதான் வேறுபாடாக இருக்கிறது என்பதுதான் நமது வேதாத்திரிய காந்த தத்துவம் உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை. ஆக இப்போ சாதாரண அரிசி குருணை அதுல நம்ம கஞ்சி வைக்கிறோம். ஆனால் அந்த சாதாரண அரிசி எல்லாம் 90 நாட்கள் 80 நாட்களில் விளைவிக்கப்பட்ட அரிசியாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் பாரம்பரிய அரிசி என்று சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட 180 நாட்கள், கிட்டத்தட்ட 6 மாதம் வரை இருந்து விளையக்கூடிய ஒரு நெல் பயிராக இருக்கிறது. அப்ப இப்போ 80 நாள்ல அந்த நெல்லினுடைய உருவம் முழுமையாக வந்து விடுகிறது. இங்கு அந்த உருவம் வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் 180 நாட்கள். அப்ப இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெக்னாலஜி வந்து பாருங்க, அதே அளவுக்கு உருவத்தை 80 நாள்லயே கொண்டு வந்துருச்சே, இதுதான் அறிவு என்று, டெக்னாலஜிக்கல் அறிவு என்று நாம் அதை இவ்வளவு காலமாக அதை உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ நான் மகரிஷியினுடைய தத்துவத்துக்கு வருவதற்கு முன்னால் என்னுடைய வீட்டிலேயே ஒரு அனுபவம் இருந்தது. நாங்கள் நாட்டு மாடு வைத்திருந்தோம். அது ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் பால் கறக்கும். அந்த மாடு தான் ரொம்ப காலமாக வைத்திருந்தோம். அப்பொழுது ஒருவர் வந்து எங்களிடம் கூறுகிறார், இந்த மாதிரி சிந்து மாடு இது ஒரு நாளைக்கு 8 முதல் 12 லிட்டர் கறக்கும். 8 லிட்டர் கறக்கும்னா 8 மடங்கு. அப்படிங்கும் பொழுது அதே மாடு அதே மாதிரி பால் தானே கறக்கிறது என்று அப்பொழுது வியந்து பார்த்து அந்த மாட்டை விற்றுவிட்டு இந்த மாட்டை வாங்கிய ஒரு நிலையெல்லாம் இருந்தது. அப்போ எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் இப்போ இந்த மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் எப்பொழுது விளங்கி கொண்டதோ, அது விளங்கிய பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அதாவது அளவு என்பது கூடுகிறது, அதில் தன்மை என்பது குறைகிறது என்பதை மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் தான் எனக்கு விளக்கியது. அது விவசாயமாக இருந்தாலும் சரி, அது கால்நடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பால் பொருட்களாக இருந்தாலும் சரி, அளவில் கூடுகிறது என்று சொன்னாலே அது தன்மையில் குறைகிறது. இது நம்ம ஒரு முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இன்றைய அந்த விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அளவைத்தான் கூட்டுகிறார்களே தவிர தன் அப்ப அந்த தன்மை இல்லாத போது அந்த தன்மைதான்
அந்த தன்மைக்காகத்தான் நாம் இந்த உணவை எடுக்கிறோமே தவிர நாம் வயிறை நிறைப்பதற்காக என்று இல்லை. நமக்கு அதனுடைய பலன் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப இப்பொழுது அதாவது உணவு பொருட்கள் நிறைய கிடைக்கிறது, எல்லோருக்கும் பஞ்சமில்லாமல் ஆனால் அங்கு தன்மை மட்டும் இல்லாமல் போய்விட்டது. அப்ப இப்போ ராமமூர்த்தி ஐயா சொல்ற மாதிரி அந்த பாரம்பரிய அரிசியை குருணையாக்கி அதில் கஞ்சி வைத்து சாப்பிடும் பொழுது இப்போ அதை கஞ்சியாக ஏன் வைக்க வேண்டும்? அதை சாதமாக செய்வதற்கும் கஞ்சியாக செய்வதற்கும் என்ன வேறுபாடு என்று சொன்ன அந்த கஞ்சி என்று வரும்பொழுது எளிமையாக அது ஜீரணம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உணவு சாதம் என்று வரும்பொழுது நாம் என்ன பண்ணிடுவோம், அதில் இந்த மசாலாக்கள் கலந்த சாம்பார் ரசம் அப்படி கலந்துருவோம். இது கஞ்சி என்று சொல்லும் பொழுது இதில் நமது அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் அதில் சேர்க்கப்படுகிறது. அப்ப அதுல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த மூலிகை இலைகளையும் அதில் இணைப்பது என்பதுதான் இவங்களுடைய அந்த கஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தன்மையாக இருக்கிறது. அப்ப அதுல இந்த கீரைகளை தனியாக வேக வைத்து சாப்பிடுவதை விட இந்த கஞ்சியில நம்ம போட்டுற பொழுது அது நமக்கு சுலபமாக அதனுடைய அந்த தன்மைகள் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. அவர் சொல்லக்கூடிய இந்த கரிசாலை இதெல்லாம் இன்றைக்கு அதாவது நகர்ப்புறங்களிலே கிடைக்காத கேள்விப்படாத ஒன்று. ஆனால் வள்ளலார் இந்த கரிசாலை என்பதை அவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி அந்த கரிசாலை என்பது மிகவும் அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாத நாராயணன் இலை, அதாவது வாதர காட்சி இலைன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா வீட்டில் கஞ்சி செய்யறப்ப கூட அந்த இலையை அப்படியே உருவி அது கொதிக்கும் போது உள்ள போட்டுட்டோம்னா அந்த அதனுடைய அந்த தன்மை அதற்குள்ளாக இறங்கி விடுகிறது. அப்ப பல மூலிகைகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்ப கல்யாண முருங்கை சொன்னாரு, முருங்கை சாதம் சொன்னாரு, பிரண்டை இலை சொன்னாரு. இது எல்லாமே ஒரு மூலிகை தன்மை வாய்ந்த இலைகளாக இருக்கிறது. இப்போ இலைகள் கீரைகள் என்று சொல்லுகிறோம். அந்த கீரைகளை கூட சாதாரண கீரைகள் என்றெல்லாம் இருக்கிறது, சக்கரவர்த்தி கீரை என்று பெயர் பெற்ற கீரை எல்லாம் இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட அந்த கீரைகளிலே தன்மை காந்த தன்மை திணிவு பெற்ற கீரைகளை நாம் என்ன சொல்லுகிறோம்னா அதெல்லாம் மூலிகை என்று சொல்லிவிடுகிறோம். சாதாரண இலைக்கும் மூலிகை இலைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், காந்தத்தை அபரிமிதமாக ஈட்டு தன்னகத்தை அடர்த்தியாக தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எந்த இலைகளுக்கு இருக்கிறதோ அந்த இலைகளை எல்லாம் நாம் மூலிகை என்று சொல்லிவிடுகிறோம். இதுல வேறு என்ன வேறுபாடும் கிடையாது. அதில் காந்தத்தினுடைய தன்மை அடர்த்தியாக இருக்கும். நமக்கு காந்தம் அதிகமாக அந்த இலை கொடுக்கிறது என்று சொன்னால் அது மூலிகை. காந்தம் அதிகமாக அந்த காய் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மூலிகை காய். அப்ப எல்லாமே இந்த மூலிகை என்ற பெயரே எப்படி வந்தது என்று சொன்னால், காந்தத்தன்மையில் திணிவு பெற்ற காந்தத்தன்மை உள்ளதையெல்லாம் அவர்கள் இவ்வாறு அழைத்தார்கள். இதை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். சித்தர்கள் இதை கண்டு உணர்ந்தார்கள். ஆக அது முழுவதுமே எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த காந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. சரி, இப்போ இந்த கீரைகளில் எப்படி அந்த காந்தத்தன்மை அடர்த்தியாக பெருகியது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப நாமளே என்ன பண்றோம், நமக்குள்ளாக காந்தம் பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம அந்த காந்தம் நம்ம ஈர்க்க வேண்டியதில்லை. அது சூழ்நிலத்து மாற்றால் நமக்குள்ளாக வருவதற்கு தயாராக இருக்கிறது. நாம் அதை உள்ளே வருவதற்கு அனுமதித்தால் போதும் அந்த காந்தம் நமக்குள்ளாக வந்துவிடும். இதை பல தடவை நம்ம பேசியிருக்கோம்.
அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், பீட்டா லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மனதை ஆல்பா லெவலுக்கு கொண்டு வந்து நாம அமைதியில் இருக்கும் பொழுது அந்த ஏற்பு தன்மை நம்மிடம் வருகிறது. இந்த சூழ்ந்தழுத்து மாற்றினால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காந்தம் நமக்குள்ளாக பெருகுகிறது. அப்ப அதற்கு நாம் என்ன செய்கிறோம், சும்மா இருக்கிறோம். அந்த சும்மா இருப்பதற்காகத்தான் தியானம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். சரி, இப்போ இந்த செடி கொடிகள், மூலிகை செடிகள் இவைகளெல்லாம் என்ன செய்கிறது என்று பாருங்கள். அது சதா காலமும் 24 மணி நேரமும் முழுமையாக அந்த தவநிலையில் தானே இருக்கிறது. அப்ப அதுக்குள்ளாக அந்த காந்தத்தினுடைய திணிவு என்பது நன்றாக வந்து விடுகிறது. எல்லா தாவரங்களிலும் அவை அந்த அசைவற்று இருப்பதனால் அந்த காந்தத்தினுடைய செறிவு வந்து விடுகிறது. இப்போ எப்பொழுது நாம் அந்த தாவரத்தின் கருமையத்தை மாற்றி அதை உருவத்தில் பெரிதாகவும் அளவில் பெரிதாகவும் வரக்கூடியதாக அந்த கருமையத்தை மாற்றி விட்டோமோ, அங்கு அந்த கருமையம் அந்த காந்தத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை குறைந்து விடுகிறது. இப்போ நமக்குள்ளாக கூட மூலாதாரம் என்பது ஒரு ஈர்ப்பு மையம் என்று நம்ம சொல்லுவோம். அதே போல அந்த ஒவ்வொரு தாவரத்திற்கும் அந்த ஈர்ப்பு மையம் இருக்கிறது. அந்த மையத்தையே மாற்றி விட்டார்கள். அதுதான் இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய, பாரம்பரியம் என்று சொல்வதை விட நாம் வேற மாதிரி சொல்லலாம், இயற்கை உருவாக்கிய தாவரங்கள் என்று சொன்னால் அதனுடைய கருமையம் என்பது காந்தத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்கும். இப்ப அந்த கருமையத்தில் போய் நமது இந்த விஞ்ஞான, அதாவது விவசாய விஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கருமையத்தையே களங்கப்படுத்தி அதில் உருவமும் அந்த அளவு மட்டும் பெருகக்கூடிய அளவுக்கு அந்த தன்மையை மாற்றிவிட்டார்கள். அங்க என்ன ஆகிவிட்டது, அது உருவம்தான் பெரிதாகிறது, அதில் திணிவே இல்லாமல் அந்த தன்மை குறைந்து விடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போ நீங்க சாதாரணமா எடுத்துங்க, 180 நாள் அந்த பிரபஞ்ச காந்தத்தை ஒரு தாவரம் இழுக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு காந்தத்தை இழுத்திருக்கும். அப்ப அது 80 நாள்ல இழுத்துச்சுன்னா எவ்வளவு இழுக்க முடியும்? நிச்சயமாக குறைந்துதானே ஆக வேண்டும். இதுதான் அந்த அந்த காலத்தை குறைத்தது, காந்தத்தின் ஈர்ப்பை குறைத்ததுதான். நீங்கள் இன்னொன்றை பாருங்கள், இது காந்தத்தை ஈர்க்கிறது ஈர்க்கிறது என்று சொல்லுகிறோமே, இது காந்தத்தை ஈர்க்கிறது என்பதை நான் எங்களுடைய வயலிலேயே ஒரு சிந்தனை, எப்பொழுது மகரிஷியினுடைய தத்துவத்துக்கு வந்த பிறகுதான் இந்த சிந்தனை. அதற்கு முன்னால் எங்கள் வயலிலே நான் நிறைய வேலை பார்த்திருக்கிறேன், இப்படி ஒரு சிந்தனை வந்ததில்லை. என்ன என்று சொன்னால், எங்களுடைய வயலிலே நாங்கள் நெல் பயிரிடுவோம். இப்போ ஒரு மூட்டை நெல் அங்க விதையாக போட்டு அதை நட்டு விடுகிறோம். அதிலிருந்து 40 மூட்டை நெல் எடுக்கிறோம். 40 மூட்டை நெல் எடுத்தது மட்டும் இல்லாம 4 வண்டி நிறைய வைக்கல் புல்லும் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு போர் நிறைய போடுவோம். அப்ப இப்போ அந்த மண்ணில் ஒரு மூட்டை தான் நாம் விதையாக போட்டோம், அதிலிருந்து எடுத்தது 40 மூட்டை நெல். சரி, அது மட்டும் இல்லாம 4 வண்டி புல், இவ்வளவும் இந்த மண்ணுக்குள் இருந்துதானே மேலே வந்தது. ஆமாம், நெல்லு உள்ள நட்டாச்சு, அதுல இருந்து வெளியே வந்து 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 தானே இவ்வளவும் வந்தது. அப்ப இந்த மண்ணுக்குள்ள இருந்து தானே இவ்வளவு வந்தது. இந்த மண் தானே இவ்வளவு மூட்டை நெல்லாகவும் இவ்வளவு புல்லாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனையில என்ன பண்றோம், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நம்ம இதே மாதிரி நெல் போடுறோம். இதே ஒரு 5 வருஷம் போடுறோம்னு வச்சுக்குவோம். இப்ப 80 ஐயட்ட 400 மூடை அதுல இருந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த 5 வருஷம் கழிச்சு
என்னுடைய வயலை வரப்பிலிருந்து அது எவ்வளவு உயரம் இருக்கிறது என்று அளந்து பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வரப்பில் இருந்து 1 அடி உயரத்தில் இருந்தது, இப்போ 1.5 அடி உயரமாக மாறிவிட்டதா என்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஏன்? ஆமா, இத்தனை மூடை எடுத்துட்டோமே, அப்ப அந்த மண்ணினுடைய இது கீழே இறங்கி இருக்கணும் இல்லையா? அதனுடைய வயலினுடைய இடம் ஒரு 1/2 அடி பள்ளமாய் இருக்கணும் இல்லையா என்று பார்த்தால் ஆகவில்லை. அது அப்படியே தான் இருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வயல் அப்படியே தான் இருக்கிறது. நான் 15, 12 வயசுல பார்த்த அந்த வயல் இப்பொழுது கூட அதே உயரத்தில் தான் இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது எங்கிருந்து இத்தனை மூடை வந்தது என்று சிந்தனை செய்து பார்க்கிறோம். இதை நாம வீட்டுல கிராமத்தில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டோம்னா, எல்லாம் அங்கிருந்தாப்பா வருது, அந்த வயல்ல இருந்தாப்பா வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நமது காந்த தத்துவம் தான் நமக்கு அதை விளக்குகிறது. இங்கு அந்த விதை என்பது, அந்த மையம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்தத்தை ஈர்த்து 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 காந்தம் திணிவு பெற்றுத்தான் இந்த புல்லாகவும் நெல்லாகவும் மாறி இருக்கிறது. இந்த புல்லாகவும் நெல்லாகவும் மாறியது இந்த பிரபஞ்ச காந்தம் தான் என்ற ஒரு தத்துவம் தெரியும் பொழுது, அது 6 மாதம் ஈர்த்திருந்தால் அந்த புல்லை மாட்டுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? இதை 80 நாளில் விளையக்கூடிய அந்த புல்லுல என்ன சக்தி இருக்கும்? அந்த நெல்லுல என்ன சக்தி இருக்கும்? இந்த அடிப்படை தத்துவம் தான் இந்த மூலிகை தத்துவமாக இருக்கிறது. இப்பொழுது இவர் சொல்லக்கூடிய இந்த மூலிகை கீரைகள் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் இன்னும் கருமையம் மாற்றப்படாமல் இருக்கிறது. இப்ப அவர் சொல்ற அரிசி எல்லாமே பாரம்பரிய அரிசி. அப்ப அதை பழைய நெல்லை எடுத்து அவர்கள் விளைய வைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் இன்னும் இறைவன் கொடுத்த மூலிகைகளாகவே இருக்கிறது. அதில் இன்னும் கருமையம் மாற்றப்படவில்லை. இப்போ இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இந்த கஞ்சி கடையை அவர் கிராமத்தில் மட்டும் வைத்திருக்கிறாரே. அம்மா கேட்டாங்க, இதெல்லாம் சென்னை போன்ற மாநகரங்களில் இது மாதிரி கஞ்சி வைக்கலாமே. இப்ப நிறைய ஊர்ல இந்த அதாவது கம்மங்கூழ் விற்கிற கடைகள் நிறைய வந்துருச்சு. அதுபோல இந்த பாரம்பரிய அரிசி கஞ்சிகள் என்று நிறைய வைக்கிறது, அதுல இந்த மூலிகைகளையும் கலந்து வைக்கிறது அப்படின்னு வச்சு பிரபலியப்படுத்தி விட்டால் இந்த மூலிகைகள் எல்லாம் என்ன ஆயிரும்? கிடைக்காமல் போய்விடும், டிமாண்ட் ஆயிரும். அப்ப அதுக்கு விலை கூடிவிடும். விலை கூடிய உடனே இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து அதை இவர்கள் கருமையத்தை மாற்றி நிறைய மூலிகைகளை நாங்கள் தருகிறோம், வளர்த்து தருகிறோம் என்று வளர்த்து விடுவார்கள். இந்த மூலிகையை வளர்ப்பது என்பதில் கூட அதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மூலிகை வளர்ப்பு கண்ணு போடுற அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கு பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த மூலிகைகளை கூட நிறைய ஈல்டு கிடைக்கிற மாதிரியான ஒரு அந்த ரகமாக மாற்றி அந்த மூலிகை இலைகளை எடுத்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் அதில் அந்த தன்மை வராது. ஆக இப்பொழுது இது இந்த கிராமத்து அளவில் இருந்தால் அது ஒரிஜினலாக இருக்கும். நகரத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மூலிகைகளும் இன்னும் கர்மையமும் மாற்றப்படக்கூடியதற்கான ஆபத்தும் இருக்கிறது என்பதும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக இப்பொழுது முதலில் நாம் அந்த இறைவன் கொடுத்த மூலிகைகளை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த மூலிகைகளாவது அப்படியே இருக்கட்டும். நான் அப்பொழுது எங்களது மன்றத்தில் ஒன்று கேட்டேன். அதாவது இயற்கை தன்மையில் இருந்து விளைகின்ற பழங்கள் ஏதாவது ஒரு பழக்கடையில் ஏதாவது இருக்கிறதா? இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய காய்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறதா? இயற்கை தன்மையில் இருந்த கீரைகள் ஏதாவது இருக்கிறதா? எதுவுமே இல்லை என்று நமது நகரத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார். எல்லாமே கர்மையம் மாற்றப்பட்டது மட்டும்தான் இருக்கிறது. அப்ப என்ன ஆகிறது? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்
அதுக்கு தகுந்தாற்போல் நிறைய பெருகிவிட்டது. இப்ப கிராமங்களிலாவது இதெல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படையில் இந்த மூலிகை கஞ்சி என்பதெல்லாம் இப்ப சாதாரணமாக அதை கஞ்சி தயார் பண்றது அவர் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். அவர் சொன்ன அந்த பலசரக்கு அதாவது அஞ்சரப்பட்டி ஜாமான்கள் போடுகிறோம். அது இல்லாமல் அரிசியை குருணையாக்கி கொள்கிறோம். அது கொதித்து வரும்பொழுது அந்த கீரை என்ன கீரை இருக்கிறதோ அதை கழுவி அதை நன்றாக உள்ளே போட்டு கொதிக்க விட்டோம் என்று சொன்னால் நன்றாக கொதிக்கணும். இப்ப இது என்ன வரும்னா அளவு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இந்த கஞ்சியா வைக்கும்போது அதுல அந்த கொஞ்சம் அரிசி தான் இருக்கும், ஆனா அதுல கஞ்சி நிறைய வரும். அது ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த அடிப்படையிலே இந்த மூலிகைகள் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நாம் பயன்படுத்துவோம். இன்னும் அந்த மூலிகைகளை அந்த தன்மையை மாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அதை பாதுகாப்போம் என்று கூறி இந்த மூலிகை சார்ந்த இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ள வகுப்பு. ஆனால் அதை நாம் தேடி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இந்த ஞானத்தை அவர்களெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை காந்த தத்துவ ரீதியாக விளக்கும் பொழுது அந்த அதாவது நகரப்புறத்தில் இருப்பவர்களுக்கு இதில் ஆர்வம் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அந்த மூலிகைகளை கூட அந்த இறைவனால் உருவாக்கப்பட்ட மூலிகைகளை அதன் அடிப்படையிலேயே வளர்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். தியான